Hi friends, welcome back to Aari creation. இன்னைக்கு நம்ம Brooches classல ஒரு கிராண்டான லுக் கொடுக்குற ஒரு டிசைன் தான் பார்க்க போறோம். இந்த டிசைனோட சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்க ஹேங்கிங்ஸ் மாதிரி வச்சீங்க அப்படினா கிராண்ட் லுக் கிடைக்கும். Broochesலயுமே வந்து நம்ம யூனிக்கான டிசைன் அதே மாதிரி கிராண்ட் லுக்கும் கொண்டு வர முடியுமான்னு கேக்குறவங்களுக்கு இந்த டிசைன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் நான் எடுத்துர்க்கேன். இதுக்கு நீங்க கிராண்ட் லுக் கொடுக்கணும் அப்படினா அதுக்குரிய மெட்டீரியல்ஸும் நான் என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இதுவே வந்து ஒரு ப்ளவுஸை மேக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிசைன் இருந்தாவே போதும், நல்ல கிராண்ட் லுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் ரெண்டு ஷெல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் பென்சில் பீடு எடுத்திருக்கேன். இந்த பீடுக்கு பதிலாக நீங்கள் கட் பீடு கூட எடுக்கலாம், இல்லை வந்து ட்ராப் பீடு கூட எடுக்கலாம். அதே மாதிரி சின்ன சைஸாக வந்து நான் கட் பீடு எடுத்திருக்கேன். 2 டேப்லெட் பீடு எடுத்திருக்கேன். நான் வந்து சிங்கிள் லைன் மட்டும் போட்டு காமிக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பட் நீங்கள் கிராண்ட் லுக் கொடுக்குறப்போ இதுக்கு அல்டர்னேட்டிவாக வந்து கிளிப் ஸ்டோன் வைக்கலாம். அதே மாதிரி ரவுண்டு நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டு பேர்ல் பீடு எடுத்திருக்கேன். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் கிளிப் ஸ்டோன் ரவுண்டு ஷேப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்னா. ஓகேங்களா? பட் டிசைன் இதை அப்படியே நீங்கள் வந்து ப்ளவுஸில் போட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து சென்டரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து எப்படி வைக்கிறதுன்னு அலைன்மெண்ட் பார்த்துட்டு அப்புறம் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அதாவது பேக் நெக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேக் நெக்கோட ஸ்டார்டிங் ப்ளேஸில் இந்த மாதிரி ஷெல்ஸை வச்சுருங்க. அந்த ஷெல்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே, அதாவது 2 ஹோலும் வந்து ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம அலைன்மெண்ட்டில் ரொம்ப பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போது நம்ம ப்ளவுஸோட நெக் பேட்டர்னில் வந்து நம்ம இதை ஸ்டார்டிங்லேருந்து இந்த டிசைன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது நான் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறப்போ நீங்கள் 2 டைம் வந்து ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது சென்டரில் ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ 2 ஸ்டிச்சும், சைடில் அந்த ஹோலுக்கு ரைட் சைடில் 2 ஸ்டிச்சு, லெஃப்ட் சைடில் 2 ஸ்டிச்சு, இந்த மாதிரி 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நமக்கு வந்து இது வந்து மூவ் ஆகாது. இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம 2 டைம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டரில் வந்து நம்ம அந்த ஃப்ளவர் ஷெல்ஸ் எடுத்தோம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிளிப் ஸ்டோன்லேயே வந்து சென்டரில் இருக்க மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து மீடியம் சைஸில் இருக்க ரவுண்ட் ஷேப்பில் இருக்க அந்த கிளிப் ஸ்டோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து சென்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளவர் ஷெல் வந்து நான் சென்டரில் வச்சுக்கிறேன். சென்டரில் வச்சுட்டு இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சுகர் பீடு வந்து பீடு நான் எடுத்துக்கிறேன். பீடு வந்து நம்ம சென்டரில் வச்சு அப்படியே லாக் பண்ணிக்கலாம். இதுக்குமே வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுறதுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது நல்லா ஒரு 2 டைம் நல்லா ஸ்ட்ராங்காக நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்டரில் வச்சுருக்கிறதுல வந்து நல்லாவே வந்து ஷெல்ஸோட அட்டாச்ட் ஆகிருச்சு. இப்போ இந்த 2 சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம இந்த ஷெல்ஸோட சைடில் வந்து இந்த மாதிரி பீடு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 3 பீடு, அதாவது 2 சைட்லேயும் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பென்சில் பீடு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ட்ராப் பீடு யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பீடு இருக்கு இல்லையா, கட் பீடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது சென்டரில் வர்றப்போ கொஞ்சம் நம்ம 2க்கும் சென்டரில் வச்சு கொஞ்சம் சென்டரில் இருக்கிற அந்த பீடு மட்டும் லைட்டாக வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்லேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு பார்ட் டிசைன், அதுவுமே வந்து ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்கும். இப்போ வந்து 2 சைட்லேயுமே இந்த பென்சில் பீடு வந்து யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ஷெல்ஸ்க்கு ஒட்டியே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் டேப்லெட் பீடு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த டேப்லெட் பீடுக்கு பதிலாக நீங்கள் கிராண்ட் லுக் கொடுக்கணுன்னா நம்ம இதே ஷேப்பில் இருக்க
நீங்கள் கிளிப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம் சைஸில் இருக்க இந்த டியூப் பீடை எடுத்திருக்கேன். இந்த டியூப் பீடை வந்து நம்ம ஒரு வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து நான் வந்து சென்டரில் வந்து கேப் விட்டுருக்கேன். நீங்கள் சென்டரில் வந்து கேப் இல்லாமல் ஒட்டி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் கேப் விட்டதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டரில் வந்து நான் ஸ்டோன் செயின் இல்லை அப்படின்னா பேர்ல் செயின் இந்த மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்றதில் ஐடியாவில் வந்து நான் அந்த மாதிரி சென்டரில் வந்து ஸ்பேஸ் விட்டுருந்தேன். நீங்கள் இல்லை அப்படின்னா ஸ்பேஸ் இல்லாமல் இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்க மாதிரியே ஒட்டியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப்லெட் பீடை ஒட்டி கொடுத்துருக்க அந்த டியூப் பீடு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற டியூப் பீடு வந்து லாங்காகவும் அதுக்கப்புறம் வர நமக்கு வந்து அந்த இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அந்த மெத்தடில் நீங்கள் எப்படினாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அதாவது அப்படியே வந்து அதோட சைஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். பட் சைஸ் குறையாது. நம்ம வந்து அதை வந்து இந்த டிசைனில் கொண்டு வரப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பீடுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டியூப் பீடு கூட கொடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொடுக்குறப்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சென்டரில் வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே ஜாயிண்ட் ஆன மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மெத்தட் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். நீங்கள் வந்து ரெண்டுமே ஜாயிண்ட் ஆன மாதிரி வி ஷேப் மாதிரி கூட நீங்கள் போடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இதுதான் வந்து இந்த டிசைன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் பண்ணவே தேவையில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சென்டரில் வந்து ஒரு பெரிய சைஸ் பேர்ல் பீடு வச்சுருக்கேன். ஓகேங்களா? பேர்ல் பீடுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோனோ இல்லை கிளிப் ஸ்டோனு இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம்தான். அதாவது கஸ்டமர் வந்து எந்த ரேஞ்சில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்டை வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதாவது நம்ம கிளிப் ஸ்டோன்லாம் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஆப்போசிட் சைட்லையுமே நான் வந்து அந்த பீடு கொடுத்து முடிச்சிட்டேன். சேம் இதே டிசைன் தான் நமக்கு கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் ஒரு பார்ட் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? மேலே வந்து நம்ம அதாவது டேப்லெட் பீட் கொடுத்துருக்கிறதுனால கீழே டேப்லெட் பீட் கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து நான் ஸ்டோன் ஒர்க்குக்கு பதிலாக வெறும் பேர்ல் பீடு தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து அதாவது இந்த சைடில் வந்து 3 சம்கி ஷெல்ஸோட சைடில் கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த பென்சில் பீடு, அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் இருக்க இந்த பேர்ல் பீடுக்கு சைடில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்கி ஒர்க்கு கொடுக்குறேன். 2 கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். அது வந்து ஒரு சைடு 2 போட்டு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் 3 சம்கி கொடுக்குறப்ப லுக்கு நல்லா இருக்கிறதுனால ஸோ 2 சைட்லேயுமே நான் 3 சம்கி ஒர்க் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸ் தான். எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. நீங்கள் டீட்டெயில் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சம்கி ஒர்க்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸை நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்க முடியும். அதே மாதிரி நம்மளோட சேனலில் வந்து இனி ரெகுலராக வந்து ப்ரூச்சஸ் வீடியோஸும் ஆரி கிளாஸ் வீடியோஸும் வரும். ப்ரூச்சஸ் வீடியோ வந்து நியூ வீடியோ எப்போ வரும்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இந்த 3 நாளும் மதியம் 3:30க்கு நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து டிசைன் மேக் பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ப்ரூச்சஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் இதே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் உங்ககிட்ட இருக்க எந்த மெட்டீரியல் வச்சுனாலும் ஆல்டர்னேட்டிவ் டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணதை எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.